வணக்கம். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு காரடையான் நோன்பு. இன்னைக்கு இதை பத்தி தான் பார்க்க போறோம். செல்வ வளத்தையும் தீர்க்க சுமங்கலி வரத்தையும் அருளக்கூடியதான் இந்த காரடையான் நோன்பு. வரலட்சுமி விரதம் மாதிரி தான் ஒரு சில வீடுகளில் தான் ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். நோன்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரமும் விவேகமும் பக்தியும் இருக்கக்கூடிய சாவித்திரி தன் கணவனை யமதர்மனிடமிருந்து மீட்கறதுக்காக இருந்த விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு. மாசி மாசம் கடைசி நாள்ல ஆரம்பிச்சு பங்குனி முதல் நாள்ல இந்த நோன்பு முடியுது. இவ்வளவு முக்கியமானது காரடைங்கிற நெய்வேத்தியம் தான். சாவித்திரி காட்டுக்குள்ள தன் கணவனோட வாழ்ந்துட்டு வந்தனால அங்க கிடைச்ச சென்னலையும் காராமனையும் வச்சு அடை தயார் பண்ணி அதுல கொஞ்சம் வெண்ணெய் விட்டு தான் காமாட்சி அம்மனுக்கு படைச்சிருக்காங்க. இப்பவும் கார்காலத்துல விளையக்கூடிய பச்சரிசி குத்தி அதுல கொஞ்சம் வெல்லம் கலந்து தயாரிப்பு தான் காரடை. இந்த நோம்புல மட்டும்தான் தாலி கயிறையே மாத்தி போடுவாங்க. மத்த நோம்புல எல்லாத்துலயும் பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கயிறு மட்டும்தான் சேர்த்து போட்டுக்குவாங்க. நோம்பு ஸ்டார்ட் பண்றதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை எப்படி இருக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே உங்க விரதம் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.